ஹாய் நண்பா, நம்ம எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு ஜோஷுவா இமைப்போல் காக்க அப்படிங்கிற வந்துட்டு நம்ம கௌதம் வாசுதேவ் மேனனோட படத்தை பற்றி ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ இந்த ரிவ்யூ வந்துட்டு இவ்வளோ லெந்தா போனதுக்கான காரணம் வந்துட்டு உள்ள இருக்கு. See that. படத்தோட கதை என்ன அப்படின்னா வந்துட்டு லைக் ஒரு பொண்ணை வந்துட்டு திடீர்னு பார்த்தோன்னே நம்ம வருணுக்கு லவ் வருது. ஸோ வருண் லவ் வந்ததுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா இவர் வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் கில்லர்னு அந்த பொண்ணுக்கு தெரியுது. தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணை விட்டுட்டு போயிடுது. விட்டுட்டு போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு இடத்துல இருந்து ஒரு மிஸ்ட்ரியான ஒரு இடத்துல இருந்து ஒரு விலங்கத்தை வாங்குது. ஸோ அந்த விலங்கை வந்துட்டு கடைசியில் ஒரு பர்டிகுலரான ஒரு கோர்ட்டுக்கு வந்துட்டு இந்த பொண்ணை இந்த வருண் வந்துட்டு கொண்டு போய் விட்டாரா விடலையா இதுதான் கதை. அது எப்படி இந்த வருண் வந்து வந்தார் அப்படின்னா வந்துட்டு லைக் இவர் வந்துட்டு ஒரு ஏஜென்டா மாறிடுவார். ஸோ அவர் வந்துட்டு எப்படி இந்த பொண்ணை பாதுகாத்து கொண்டு போனாரு இதுதான் கதை. இங்க வந்துட்டு புதுசா கான்செப்ட். ஸோ இதுக்கு இடையில வந்துட்டு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. ஸோ அதை பத்தி விளக்கமா சொல்லணும்னா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்தாதான் புரியும். படத்தோட கதை இப்படி இருக்கா? ஓகே, இந்த படம் வந்துட்டு எனக்கு பர்டிகுலரா எஸ்பெஷலி இந்த படம் வந்து ஒரு 6 வருஷம் முன்னாடி இன்னும் வர வேண்டிய படம். 6 வருஷமா 5 வருஷமா தெரியல, அதுக்கு முன்னாடி வர வேண்டிய படம். பட் ஆனா டிலே ஆகி இப்போ டிலே ஆகி இப்பதான் வந்துட்டு படம் வந்திருக்குது. ஸோ இந்த படம் வந்துட்டு இவ்வளவு நாள் கழிச்சு வந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமார் தான். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஏன்டா அப்படி சொல்றேன்? இந்த படத்துல இருந்து அவ்வளோ டிஸ்கஸ்டிங்கா எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ ஒரு பொறுக்கிடா அப்படிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப சூப்பரான ஒரு கதை தான், ரொம்ப சூப்பரான ஒரு கதைக்களம் தான், ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காங்க. பட் என்ன அப்படின்னா எதையும் நம்புற தன்மை வந்துட்டு படத்துல இல்லை. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? அப்ப நான் வருண் வந்துட்டு லைக் அவர் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப முயற்சி பண்ணி ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி கண்ணை எப்படி பிடிக்கிறது, அதை எப்படி பறிக்கிறது, கண்ணுல இருந்து எப்படி அதை உளுந்து புரண்டு வாங்குறது, செருப்பே இல்லாம சில இடத்துல ஓடுறது, ஸோ இதெல்லாம் பண்ணிருக்காரு. ஆனா இதெல்லாம் பண்ணும்போது வந்துட்டு லைக் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா வந்துட்டு ஹாலிவுட்ல ஜான்விக் படத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஜான்விக் 1, 2, 3, 4 இந்த படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுல வந்துட்டு அவர் பண்ற சில வேலைகள்லாம் இவரும் பண்றாரு. ஸோ அது எப்படின்னா வேற என்ன பண்றது, வேற எப்படி குனிஞ்சுதான் பிடிக்க முடியும், வேற எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் கரெக்ட், நீங்க நினைக்கிறது கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட், நீங்க ப்ரெடிக்ட் பண்றது கரெக்ட், அப்படிதான் பண்ண முடியும். பட் ஆனா டிஃப்ரெண்டா ட்ரை பண்றோம்ட்டு அதே மாதிரிதான் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஜான் விக் மாதிரி அந்த மாதிரி ஒரு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு அங்க என்னன்னா ஜான்விக் அவரோட உயிரை வந்துட்டு காப்பாத்துறதுக்காக அவர் நிறைய பேர்ட்ட ஹெல்ப் கேட்பாரு. இங்க வந்துட்டு என்னன்னா ஒரு பொண்ணோட உயிரை காப்பாத்துறதுக்காக இவர் வந்துட்டு அவங்கள காப்பாத்தி கொண்டு போக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ போயிட்டாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டோம். இப்படி வந்துட்டு இந்த கதையில இந்த மாதிரி அவங்களே மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி வந்துட்டு அவங்களே மாட்டிக்கிட்டு எல்லாம் பண்ணுவாங்க. சரி, இதெல்லாம் ஒரு ஃபன்ல இருக்கும்போது வந்துட்டு இந்த படத்துல லைக் ஒரு டிஃப்ரெண்டான ஷேட்ல வந்துட்டு நல்ல விதமா பண்ணியிருக்காரு. லைக் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடி, ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. பட் ஆனா அதெல்லாம் வந்துட்டு இப்போ ஒரு வீணடிக்கப்பட்ட ஒரு நிலைமையில தான் இருக்கு. சரி, படம் நல்லா இல்லையான்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்குள்ள ஆடியன்ஸ் வந்துட்டு அதை வந்து ஏற்கிற தன்மையில இருக்கு. அவ்வளவுதான். படம் அன்னைக்கே வந்திருந்தா கண்டிப்பா அந்த படம் வந்துட்டு பேசப்பட்டிருக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ட்ரெய்லர்ஸ் ஒரு 3 வருஷம் முன்னாடி ஒரு ட்ரெய்லர் வந்திருக்கு. ஸோ அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சேன். ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரெய்லரா இருக்குங்க, வேற லெவல், வருண் வந்துட்டு ஒரு சூப்பரான என்ட்ரி கொடுக்க போறாரு அப்படின்னு வந்துட்டு எல்லாம் கமெண்ட் போட்டிருக்காங்க. பட் ஆனா இப்ப அந்த படம் வந்து வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு இந்த படத்துல வந்துட்டு அந்த ஒரு பொண்ணை பாதுகாக்க இவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 6 பேர் கொண்ட ஒரு குழு வந்து இந்த பொண்ணை பாதுகாத்துட்டு இருக்கும். இந்த ஒரு பொண்ணை பாதுகாக்கிறது அவ்வளோ பெரிய வேலையா அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு அதுவும் ஏற்கத்தன்மையா இருக்காது. ஏன்டா அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு இந்த பொண்ணை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்காக அவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இந்த பொண்ணு வந்துட்டு மாலு, மூவி, ஸ்விம்மிங்கு அப்படி இப்படி ஓடிட்டு இருக்கும். ஸோ அவங்கள பாதுகாக்கணும், இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஒரு 2 வாரம் ஒரு இடத்துல இருக்கணும், ஒரு பாதுகாப்பான இருக்கணும். ஆனா இந்த பொண்ணு ஏதாவது பாதுகாப்புக்காக எதுவும் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா பண்ணாது. இந்த பொண்ணு வந்துட்டு லைக் ஸ்விம்மிங் போறது, படத்துக்கு போறது, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எதுக்கு அங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கும்.
இப்பவே கண்ணை கட்டுது. அண்ட் ஹீரோ வந்துட்டு லவ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சீன் இருக்குங்க. ஹீரோ வந்துட்டு இந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இடத்துல பார்த்து லவ் பண்ணுவாரு. லவ் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு லைக் சொல்லுவாரு, டக்கு டக்குன்னு சொல்லியிருந்தாரு. இந்த ஸ்டோரி அவர் சொன்னாரு, விஜய் சித்தனோட சேனல் சொல்லியிருந்தாரு. இது வந்துட்டு ஒரு பொண்ணை நின்று பார்த்து பேசி லவ் பண்ணி கேர் பண்ணி இதெல்லாம் வராது. டக்கு டக்குன்னு பார்ப்பாங்க, டக்கு டக்குன்னு லவ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் சைட், ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி விழுந்துருவாங்க. அப்போ அந்த பொண்ணை பார்த்தது இவரு லவ் பண்ணி அப்படி ஏதோ பண்ணி அதோட இப்படியே கொஞ்சம் கொண்டு போயிட்டு வர அப்படி இப்படி லைட்டா கொண்டு போகும் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க ஒரு ஊருக்கு போறாங்க அப்படி தெரியுது. ஸோ மிஸ் பண்ணுவாங்கன்னு தெரியுது. அப்புறம் வந்து சொல்லுவாங்க, லைக் நான் வந்துட்டு மிஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ இந்த லவ் பண்ண எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. அந்த பொண்ணை சொல்லுது. சொல்லியிருக்கும் போது அந்த இவர் வந்துட்டு உண்மையை ஒத்துக்கிறாருன்னா, நான் இப்படிலாம் இவ்வளவு பேரை கொலை பண்ணியிருக்கேன், நான் அன்னைக்கு உன் கூட உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கூட ஒருத்தனை கொலை பண்ணி தான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு உண்மையை சொல்றாரு. உண்மையை சொல்றது வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, பச்சி பறந்துருச்சு. ஏட்டா உண்மையை சொன்னேன், நான் நினைச்சேன் ஏட்டா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்துட்டு இருந்துச்சு. சொல்லாம இருந்துக்கலாமே ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆனா கடைசி வந்துட்டு அவர் உண்மையை சொல்லி மொக்க வாங்கியிருப்பாரு. சரி, அது வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு வந்து இவர் உட்கார்ந்து இருக்கும்போது கடைசி வரைக்கும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க உயிருக்கே ஒரு பாதகம் வரும்போதுதான் அவங்க வந்துட்டு கடைசியில இவங்களை வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுவாங்க. லைக் இந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் இருக்காங்க, இவங்க வந்துட்டு எல்லா செலிபிரிட்டிக்கும் வந்துட்டு பாதுகாப்பு கொடுப்பாங்க, இவங்களுக்கு ஒரு லைஃப் த்ரெட்னிங் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இவங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காக இவங்க வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க காசு கொடுத்து. ஸோ அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது இவர் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே லைட்டா, என் கூட இருந்தா நான் லைஃப் டைம் பார்த்துப்பேன், என் கூட நீ இப்படி இருந்தா போதும், என்ன நீ ஏத்துக்கிட்டா போதும், நான் என்ன என் அளவுக்கு நான் உன்னை பார்த்துப்பேன், நீ வந்துட்டு என்ன ஏத்துக்கலன்னா நான் உன்னை பார்த்துப்பேன். ஸோ அப்படின்னு ஏகப்பட்ட விட்டு போடுறாரு. விட்டு போட்டு கடைசி வந்துட்டு சேர்ந்துடுறாங்க. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. சேர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய விதமான மேட்டர்லாம் நடக்கும். லைக் மேட்டர்னா அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ சீரியஸான கதைகள் ஓடிட்டு இருக்கும். இதுக்கு இடையில வந்துட்டு ஒருத்தர் என்ட்ரி கொடுப்பாருங்க. எதுக்குடா வந்தேன்ற மாதிரி இருக்கும். கடைசியில பார்த்தா அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அது என்னெல்லாமோ குழப்பி அடிச்சிருந்தாங்க. அந்த இதெல்லாம் தேவையே பட்டிருக்க ஒரு கதையா இல்லை எனக்கு தோணுது. இதெல்லாம் தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஒரு ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாம் வரும். அண்ட் இன்னொரு ஹீரோ வந்து என்ட்ரி கொடுப்பாரு. ஸோ அதெல்லாம் தேவையே இல்லாத ஒரு சீன்ஸ், அதெல்லாம் கட் பண்ணி தள்ளி இருக்கலாம். அண்டு அந்த சீன் வச்சதுக்கு போல அதுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் வந்து இவங்களை வந்து போட்டு தாக்குற மாதிரி கொண்டு வந்துருக்கலாம். அதான் கொண்டுறல. அவர் காமெடி பண்ணிட்டு இருக்காரு. இவன் எப்படிடா அடிக்கிறது, இவன் எப்படிடா அடிக்கிறது அப்படின்னு அவர் காமெடி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு வில்லனுக்கான ஒரு இது வரல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பாக்குறவ எல்லாரும் வில்லன். நீங்க நினைக்கலாம் ஜான் விக் கதைதாங்க இது, பாக்குற எல்லாருமே வில்லன். அது என்னன்னா ஒரு சுச்சுவேஷன்ல வில்லன் ஆகுறாங்க. பொண்ணை கடை தேய்க்கிறது, பிளாக்மெயில் பண்றது, கன் பாயிண்ட்ல வைக்கிறது. ஸோ இதனால வந்துட்டு அவங்க அப்படி ஒரு கட்டத்துல ஆகிடுறாங்க. இப்ப நீங்களே வந்துட்டு என்ன கொல்லணும்னா உனக்கு வந்துட்டு 1 கோடி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது நீ அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் என்ன கொல்லாத நினைப்போம். ஸோ அது மாதிரிதான் அவங்க வந்துட்டு ஒரு கிடு வைக்கிறாங்க. ஸோ அதுல வந்துட்டு அவங்க கொல்ல நினைக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒரு கட்டத்துல மாட்டி இருக்காங்க. அப்படி மாட்டி கடைசி வந்துட்டு எல்லாருமே வில்லனா தெரியுறாங்க. அது ஜான் விக்ல அதே மாதிரிதான். சொந்தமா கூடயே ஒருத்தர் இருப்பாரு, அவரும் வந்துட்டு அவரை வந்துட்டு கொல்ல ட்ரை பண்ணுவாரு. ஸோ இதெல்லாம் நடக்கிறது அந்த மாதிரி. அந்த படத்தை வந்து காப்பி அடிச்ச மாதிரி தான் கொண்டு வந்துருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்துருக்கலாமே அப்படிங்கறதா என்னோட ஒரு பாயிண்ட். ஸோ இந்த ரிவ்யூ பார்த்த எல்லா அன்பு நல்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். இந்த படத்துக்கு 5க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு ஒரு 3 கொடுக்கலாங்க. அண்ட் நீங்க இந்த படத்தை இன்னும் பார்க்கலன்னா அப்படின்னா கண்டிப்பா போய் தியேட்டர்ல வாட்ச் பண்ணுங்க. அண்ட் ஏன் நான் இவ்வளவு குறைகள் சொல்லி பார்த்து தியேட்டரை வாட்ச் பண்ண சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு சில வேளை உங்களுக்கு இந்த படம் பிடிக்க வைக்கப்படுது. லைக் ரொம்ப படத்தை பத்தி புரிஞ்சுக்க தெரியாத சில ரொம்ப ரொமான்ஸ் ஆக்ஷன் ஃபைட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து கொஞ்சம் புரியாது. லைக் படத்தோட கதையை புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கிறவங்களுக்கு ஓகே இதான் சொல்ல வராங்க, பட் ஆனா வந்துட்டு மொக்கையா காமிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்துல இருக்குது. அண்ட் வந்துட்டு இதுல ஓகே தான், லைட்டா ஓகே, பட் ஆனா வந்துட்டு ஆவரேஜ் தாங்க. ஸோ வேற சொல்றது தெரியல. அண்ட் மறக்காம போய் செக் பண்றீங்கன்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஒன் டைம் வாட்சபிளான மூவி தான். ஸோ ஒன் டைம் வந்துட்டு வாட்சபிள் பண்ணலாம். ஓகே தெரியுது, நீ மூடு. Guys, this is Master Asian. So much subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Bye.